ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. ஆரி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தான். டைப் 1, டைப் 2, டைப் 3 3 ஸ்டிச்சுமே வந்துட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 3மே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆரி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்துட்டு சீக்கிரமாக லீஃப் ஃபில்லிங்கை முடிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிச் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 டைப்பு லீஃப் ஸ்டிச்சுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் போட்ட ஸ்டிச் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் போட்டு பார்த்துட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அவுட்லைன் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்துட்டு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிறப்போ அவுட்லைன் போட்டு பழகுங்க. அவுட்லைன் போட்டு போடாமல் நீங்கள் ஸ்டிச் போட்டு பழகினதுக்கப்புறம் நீங்கள் அவுட்லைன் போட தேவையில்ல, டேரெக்டாகவே ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு டபுள் ஸ்டாண்டு த்ரெட்டு தான் அவுட்லைனுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் சிங்கிள் ஸ்டாண்டு த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் டபுள் ஸ்டாண்டு த்ரெட்டு யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவேன். நீங்களாக இருந்தால் சிங்கிள் ஸ்டாண்ட் த்ரெட்டை யூஸ் பண்ணுறீங்க அவுட்லைனுக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த அவுட்லைன் முடிச்சுட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் ஸ்டாண்ட் த்ரெட்டை எடுத்து தான் உள்ள ஸ்டிச் போடணும். ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும். அதாவது நாட்லாம் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் இல்லையா, அதே மாதிரி ஸ்டிச் வந்துட்டு கண்டினியூ பண்ணணும். லீஃபோட நுனி பகுதியிலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள். குட்டி குட்டி செயினாக போட்டுவாங்க அவுட்லைனுக்கு. அப்போ தான் ஷேப் அழகாக வரும். ஏன் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து உள்ள ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா பிகினர்ஸுக்கு அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிச் நீட்டாக வரும். ஸோ அதனால தான். நல்லா பழகிட்டிங்க அப்படின்னா அவுட்லைன் தேவையில்லை. நீங்கள் அப்படியே உள்ள ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா பழகிட்டிங்க அப்படின்னா ஸ்டிச் வந்துட்டு உங்களுக்கு அவுட்லைனே தேவையில்லை, அப்படியே போடலாம். இப்போ நான் முடிச்சுட்டேன் அவுட்லைன் போட்டு. ஸோ அதனால் எண்டு நாட் போட்டு நான் நுனி பகுதிக்கிட்டேயே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணால் நல்லா பார்த்துக்கோங்க. அவுட்லைனுக்கு உள்ளேருந்து நான் த்ரெட் எடுக்கிறேன். மேல் பக்கமாக அவுட்லைனுக்கு வெளியில் போயிட்டு ஒரு செயின் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துட்டு இப்போது நாம் சாய்வாக தான் இந்த ஸ்டிச் போட போகிறோம். ஓகேவா? பார்த்தா உங்களுக்கு இன்க்ளைண்ட்டாக இருக்கும். சாய்வாக தான், நம்ம சாஞ்ச நிலையில் தான் நம்ம இந்த ஸ்டிச் போட்டு வரோம். கொண்டு வந்துட்டு லாங் செயினாக கொண்டு வந்துட்டு ஒரு செயின் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவுட்லைனுக்கு வெளியில் தான் நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம். சரிங்களா? பாருங்கள், அவுட்லைனுக்கு உள்ள ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச் அப்படியே இழுக்கிறோம். அவுட்லைனுக்கு உள்ள ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச். ஓகேவா? மறுபடியும் பாருங்கள், அப்படியே த்ரெட்டை திருப்பிட்டு அவுட்லைனுக்கு உள்ள ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச். ஓகேவா? அவுட்லைன் மேலேயே போட்டுறக்கூடாது, அவுட்லைனுக்கு வெளியில் தான் நம்ம போடுறோம் இல்லையா? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. திருப்பியும் அவுட்லைனுக்கு உள்ள ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்துட்டு நம்ம இப்படி தான் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீடியில் வந்துட்டு 90 டிகிரியில் ஹேண்டில் பண்ணுங்கள். த்ரெட்டு பிசுறு வராது. உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. நீங்கள் ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். நான் ஸ்டிச் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்லைனுக்குள்ளே ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச். ஓகேவா? கோட்டுக்குள்ளே ஒரு ஸ்டிச், கோட்டுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச், அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸி தான். நம்ம ஸ்பீடாக போடும்போது நம்மளால் வந்துட்டு இந்த ஸ்டிச் ஈஸியாக போட்டுற முடியும். லீஃப் ஃபில்லிங்க்கெலாம் வந்துட்டு இது கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஆனால் நம்ம வந்துட்டு இன்க்ளைண்டாக போடணும், கொஞ்சம் சரிவாக போடணும். சாஞ்ச நிலையில தான் நம்ம அந்த த்ரெட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி ஸ்டிச் போடுறோம். ஓகேங்களா? இந்த ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும். நம்ம வந்துட்டு இந்த லீஃபுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் போட்டு வரோம் இல்லையா? அதே சமயம் அந்த லீஃப் வந்துட்டு அழகாக ஷேப்பாகவும் நம்ம கொண்டு வரணும். ரொம்ப த்ரெட்டை பிடிச்சி இழுக்காதீங்க. இழுத்திங்கனாலும் அந்த அவுட்லைனோட ஷேப் வந்துட்டு நமக்கு மாறிடும். ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள் போதும். ஸ்டிச் மட்டும் நல்லா இன்க்ளைண்டாக போட்டுட்டு வாங்க. கொஞ்சம் சாய்வாக போட்டுட்டு வாங்க. என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரேன். ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோ தான்.
எல்லாமே வந்துட்டு பேசிக் தான். பேசிக் தான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியும் நெறைய கிளாஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். அது எல்லாமே இத பார்த்துட்ருக்கிறவங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, போய் பாருங்க. நெறையா பிகினர்ஸ்க்கான ஆரி டிப்ஸ் நெறைய நான் குடுத்துருக்கேன். அதனால அது எல்லாமே நீங்க போயிட்டு பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன நீடில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நெறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கும் நான் ஒரு தனி வீடியோவ நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி என்ன த்ரெட் யூஸ் பண்றது? பீடுக்கு என்ன த்ரெட் யூஸ் பண்றது? அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க. அதுக்கும் நான் தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னோட சேனல்ல நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு அ என்ன முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது அப்படின்னா, இடையில கட் ஆகாம பார்த்துக்கணும். ஏன்னா இடையில கட் ஆயிட்டே இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷேப் கரெக்ட்டா வராது. ஸோ அதனால த்ரெட்ட வந்துட்டு கட் ஆகாம நீங்க வந்துட்டு ஸ்டிச் போட்டு வரணும். ஸோ அதனால கேர்ஃபுல்லா ஸ்டிச் போட்டு வாங்க. ஸோ அதனால பிகினர்ஸ் எல்லாமே அவுட்லைன் போட்டுட்டே நீங்க ஃபஸ்ட்டு போட ஆரம்பிங்க. நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் அவுட்லைன் போடாமயே இந்த ஸ்டிச் வந்துட்டு போட்டு பாருங்க. அந்த ஷேப்க்கு நீங்க கரெக்ட்டா கொண்டு வரணும். அவ்வளோதான். அந்த ஷேப் அழகா வரணுங்கிறக்காக தான் நம்ம அவுட்லைன் போட்டிருக்கோம். நீங்க இந்த ஸ்டிச்சோட ப்ரொசீஜர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நல்லா போட வருது அப்படின்னா, நீங்க அவுட்லைன் இல்லாம நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா அவுட்லைன் போட்டுட்டு போடுறது டைம் வேஸ்ட்டு தானே. நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவுட்லைன் நம்ம போடாமயே ஸ்டிச் போட்டுறலாம் இல்லையா? ஸோ அதனால. அவுட்லைனுக்குள்ள ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியில ஒரு ஸ்டிச். அந்த மாரி தான் நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வரோம். ஸோ, அதனால கேர்ஃபுல்லா பார்த்துட்டு இந்த ஸ்டிச்ச நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போறோம். ஓகே. இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சு. இப்போ இங்க வந்துட்டு நம்ம அவுட்லைனுக்குள்ள ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியில ஒரு ஸ்டிச். ஓகே. இங்கேயே நான் என்ன பண்ணிக்கிறேன், எண்டு நாட் போட்டு நானு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எண்டு நாட் வரமாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. எண்டு நாட் போட போட தான் வரும். நல்லா எண்டு நாட் ஒவ்வொரு ஸ்டிச்சு பழகுறப்பவும் நீங்க எண்டு நாட் போட்டு போட்டு பாருங்க. உங்களுக்கு வந்துரும். இப்போ நான் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இங்க இங்க வந்துட்டு நானு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு பீட் ஒர்க் குடுத்துக்கிறேன். 2 mm பீடு வந்துட்டு நான் அவுட்லைனா குடுத்துக்கிறேன். பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க எப்பவுமே நீங்க வந்துட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த பீடு ஸ்டிச் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். பீடெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே தனியா போட்டிருக்கேன் என்னோட சேனல்ல. இத பார்த்துட்ருக்கிறவங்க சப்போஸ் அத பார்க்காம இருந்தீங்கனாலும், அதுவும் போய் நீங்க பாருங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்துட்டு என்ன பீடு வேணாலும் குடுக்கலாம். அவுட்லைனா வந்துட்டு நீங்க 3 mm பீடு கூட குடுக்கலாம். உங்க விருப்பம் தான். சுகர் பீடு கூட குடுக்கலாம். நான் வந்துட்டு 2 mm பீடு குடுக்குறேன். சுகர் பீட தவிர மீதி எல்லா பீடுமே ஒவ்வொன்னா தான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். சுகர் பீடு மட்டும் தான் 2 2 ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். அந்த பீடு எப்படி ஸ்டிச் பண்றேன், அந்த ஷேப்க்குலாம் நம்ம வந்துட்டு பீடு எப்படி குடுக்குறோம், சுகர் பீடு எப்படி குடுக்குறோம், மொத்தமா பீடு எப்படி குடுக்குறோம் அப்படிங்கிறது வந்துட்டு, நான் உங்களுக்கு தனி வீடியோவா நான் போட்டிருக்கேன். ஸோ, அதனால ஷேப்ஸ்லலாம் வந்துட்டு எப்படி பீடு ஒர்க் பண்றது அப்படிங்கிறத போய் நீங்க என்னோட சேனல்ல பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம அந்த பீடு குடுக்கறது மூலமா இன்னும் அந்த ஸ்டிச் அழகா இருக்கும். பக்கத்துல அந்த ஹோல்ஸா தெரியுது இல்லையா? அதெல்லாம் ஹைட் ஆயிக்கும். உங்களுக்கு வந்துட்டு பெருசா எந்த ஒரு மிஸ்டேக்குமே தெரியாது. நம்ம ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா, நீட் ஃபினிஷிங்கில கொண்டு வரணும். அவ்வளோதான். ஓகே. நான் வந்துட்டு லாஸ்ட் பீடும் குடுத்து எண்டு நாட் போட்டு நானு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே. இதில வந்துட்டு நம்ம டைப் 1 நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? டைப் 2 வாங்க பார்த்துரலாம். ஓகே. இப்போ டைப் 2 லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்துரலாம். டைப் 2 பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது வந்துட்டு சென்டர்ல ஒரு லைன் போடுவோம். ஓகேவா? இதே மாதிரி லீஃப் டிசைன்ல ஒரு டயகிராம் வரைஞ்சிட்டு சென்டர்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டாண்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? டபுள் ஸ்டாண்ட் த்ரெட் எடுத்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் போல நம்ம அவுட்லைன் போட்டுக்கலாம். நுனியிலேருந்து த்ரெட்ட எடுத்துட்டு நான் வந்துட்டு அவுட்லைன் போட்டு வரேன். அவுட்லைன் போட்டுட்டு நீங்க இந்த 3 ஸ்டிச்சுமே ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா உள்ள ஸ்டிச் நம்ம வந்துட்டு குடுத்துரலாம். குட்டி குட்டி ஸ்டிச்சா போடுங்க. அப்பதான் வந்துட்டு ஷேப் உங்களுக்கு அழகா கிடைக்கும். ஸோ, அதனால இந்த மாரி குட்டி குட்டியா போட்டுக்கோங்க. அதே மாரி அவுட்லைனுக்கு மட்டும் சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணி கூட அவுட்லைன் போட்டுக்கலாம். பட் உள்ள ஸ்டிச் போடுவோம் இல்லையா? அது வந்துட்டு டபுள் த்ரெட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணி உள்ள ஸ்டிச் போட்டுக்கணும்.
நான் வந்துட்டு ஆல்ரெடி 2 த்ரெட் யூஸ் பண்ணி தான் அவுட்லைனே ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஸோ, அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்டிச் அப்படியே கன்டின்யூ பண்ணிகிட்டே தான் வருவேன். இப்போ இதை சென்டரில் கொண்டு வந்துட்டு எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ சிங்கிள் த்ரெட்டு தான் வந்துட்டு நீங்கள் அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ அதை எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு டபுள் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க உள்ளே போடுற ஸ்டிச்சுக்கு. அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக சென்டரில் நுனி பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளிப்பக்கமாக எடுத்துட்டு, அதுக்கப்புறம் உள்ளே அவுட்லைனுக்கு உள்ளே வந்துட்டு ஒரு செயின் போடுறேன். போட்டுட்டு இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சென்டர் லைனுக்கு நேராக த்ரெட்டை இழுக்கிறோம். இழுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் செயினோட லென்த்தை அதிகம் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ தூரம் எடுக்கிறேன். எடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஒரு பெரிய செயின் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். குட்டி லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது குட்டி செயின் தான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈவனாக ஸ்டிச் போட்டு வரோம். இப்போ பாருங்கள், அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச். தென் அப்படியே த்ரெட்டை இழுத்து கொண்டு வந்துட்டு சென்டர் லைன் கிட்ட வந்துட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் இந்த சைடு அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச். தென் த்ரெட்டை கொண்டு வந்துட்டு சென்டரில் ஒரு செயின் எடுக்கிறோம். லாங் செயினை எடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? நம்ம ஈவனாக இந்த சைடும் ஒரு ஸ்டிச், அந்த சைடும் ஒரு ஸ்டிச், அந்த மாதிரி ஈவனாக ஸ்டிச் போட்டுட்டு வரோம். இந்த டைப்பில் வந்துட்டு நம்ம அப்படி தான் ஸ்டிச் போடுவோம். நம்ம வந்துட்டு ஸ்டிச் போடுறப்போ த்ரெட்டை ரொம்ப இழுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அவுட்லைனோட ஷேப் மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லீஃபோட ஷேப்பே மாறிடும். ஸோ த்ரெட்டை வந்துட்டு ரொம்ப இழுத்து போட வேண்டாம். நார்மலாக ரொம்பவுமே த்ரெட் இழுக்க வேண்டாம். ஒரு பூ வந்து நம்ம எப்படி கட்டுவோம், பூ வந்துட்டு கசங்காமல் எப்படி நம்ம த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்மூத்தாக நம்ம வந்துட்டு பூவை ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா? கட்டுறதும் சரி, அது எடுக்கும்போதும் சரி, ப்ளஸ் நம்ம அதை கட்டும்போதும் சரி, ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் சில்க் த்ரெட்டும் நம்ம வந்துட்டு ஸ்மூத்தாக தான் போடணும். நீங்கள் அழுங்காமல் மெதுவாக இழுத்து பாருங்களேன். த்ரெட்டு வந்துட்டு உங்களுக்கு பிசுறு தட்டவும் தட்டாது. அதே மாதிரி 2 த்ரெட்டுமே டபுள் ஸ்டாண்டு தான் நம்ம த்ரெட் எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த 2 த்ரெட்டுமே வந்துட்டு உங்களுக்கு நீடிலோட கொக்கி பார்ட்டில், ஹெட் பார்ட்டில் வந்துட்டு அழகாக மாட்டி மேலே வரும். நிறைய பேர் கேட்குறீங்க, நாங்கள் வந்துட்டு போடும்போது எங்களுக்கு த்ரெட்டு வந்துட்டு நீடில் மாட்ட மாட்டேங்குது. ஒரு நூல் தான் மாட்டுது, ஒரு நூல் மாட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு போடும்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் போடும்போதும் இது மாதிரி மெதுவாக போடுங்க. கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். த்ரெட்டை ரொம்ப பிடிச்சி இழுக்க வேண்டாம். இழுத்தீங்கனாலும் உள்ளே வந்துட்டு ஷேப் மாறுறதோட சுருக்கமும் வந்துடும். இப்போ உள்ளே வந்துட்டு லீஃப்குள்ளே சுருக்கம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது நல்லாவே இருக்காது. உங்களுக்கு அந்த ஃப்ரேமை விட்டு கழட்டினதுக்கப்புறம் அந்த லீஃபோட ஃபினிஷிங் வந்துட்டு நல்லா இருக்காது, நீட் லுக்காக இருக்காது. ஸோ அதனால் இதை வந்துட்டு மெதுவாக போடுங்க இந்த ஸ்டிச். ஓகேங்களா? இந்த ஸ்டிச் வந்துட்டு நல்லா கவனமாக கவனிங்க. கடைசியில் முடிகிறப்ப எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்டிச் வந்துட்டு எப்படி போடுறது, எந்த மாதிரி போடுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரே கன்ஃப்யூஷனாக இருக்கும் முடிக்கிறப்போ. ஸோ அதனால் முடிக்கிறப்போ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவுட்லைனுக்கு வந்துட்டு நம்ம டபுள் ஸ்டாண்டு தான் கொடுத்தோம். அவுட்லைன் செயின் ஸ்டிச்சு. நீங்கள் வந்துட்டு அதாவது சிங்கிள் ஸ்டாண்ட், அதாவது ஒரே ஒரு நூல் வச்சு கூட நீங்கள் அவுட்லைன் கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஆல்மோஸ்ட் பாருங்கள், சென்டர் லைனே நமக்கு வந்துட்டு முடிய போகுது இல்லையா? இப்போ இந்த சைடும் அந்த சைடும் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த சைடு ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச். மறுபடியும் அப்படியே த்ரெட்டை இழுத்து கொண்டு வந்துட்டு அவுட்லைனுக்குள்ளே ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச். சைடாக நான் போடுறேன் பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் நம்ம சென்டரில் போட்டுட்ருந்தோம். இப்போ அந்த ஸ்டிச்சுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பேஸை வந்து எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். சைடில் கீழே பாருங்கள், கீழே அவுட்லைனுக்கு வெளியில் தான் அந்த ஸ்டிச்சும் நான் போடுறேன். சென்டரில் போட வேண்டிய ஸ்டிச் வந்துட்டு சென்டரில் இடம் இல்லாதனால சைடில் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச், அப்படியே இழுத்து கொண்டு வந்துட்டு அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச் நம்ம வந்துட்டு போடுவோம். அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச். ஓகேவா? நம்ம சைடாக போட்டுட்டு வரோம். ஏன்னா சென்டரில் நமக்கு கேப் இல்லை, ஸோ ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம இப்படி போட்டு ஃபில் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள்.
கேமரா கிட்டயே வந்துட்டு என்னோட ஹேண்ட் இருக்கிறதுனால ஒரு மாதிரி தெளிவா தெரியாம இருக்கு. பட் ஸ்டிச் நான் உங்களுக்கு நல்லா ப்ரொசீஜர் தெரியுது அப்படிங்கிறதுனால ஓகே தான். இப்ப இந்த சைடு வந்துட்டு இன்னும் 1 போட்டா போதும். அதாவது ரைட் சைடு ஒண்ணே 1 போட்டா போதும் இன்னும். லெஃப்ட் சைடு வந்துட்டு 2 ஸ்டிச் போடுற மாரி இருக்கும். இந்த சைடு வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்க எப்படி முடிக்கிறேன்ட்டு. நல்லா கவனிச்சு போடுங்க இந்த ஸ்டிச்ச. இப்ப இந்த சைடு இன்னும் 1 போட்டோம்னா, அந்த கேப் வந்துட்டு ஃபில் ஆயிரும். இப்போ நான் வந்துட்டு அதனால ஸ்டிச் வந்துட்டு கவனமா புரிஞ்சு போடுங்க. இப்போ முடிஞ்சிருச்சு. அதனால எண்ட் நாட் போட்டு நானு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிச் வந்து ஆரம்பிக்கிறது ஓகே. ஆனா முடிக்கிறப்போ கொஞ்சம் கவனமா போடணும். இல்லைன்னா வந்துட்டு ஷேப் மாறிரும். இப்போ வந்துட்டு நானு ஃபினிஷ் பண்ணிட்டேன் எண்ட் நாட் போட்டு. அதனால அவுட்லைனுக்கு வந்துட்டு 2 பீடே தான் நான் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பீடு ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நீடில் வந்துட்டு 24 நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பீடா தான் நம்ம என்ன பண்றோம், ஸ்டிச் போட்டுட்டு வரோம். ஓகே. இதுக்குமே நான் அவுட்லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் லீஃப்க்கு போட்டோம்ல, அதே மாரி தான் டைப் 2க்கும் அவுட்லைன் வந்துட்டு பீடு குடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம டைப் 3 பாத்துரலாம். இப்போ டைப் 3 லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் பாத்துரலாம். இதுக்கும் வந்துட்டு இந்த மாரி லீஃப் ஷேப்ல டயகிராம் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு சென்டர்ல ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. செகண்ட் டைப் பார்த்தோம்ல, அதே மாரி சென்டர்ல ஒரு லைனு வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது நம்ம வரைஞ்சிட்டு எப்பயும் போல நம்ம வந்துட்டு அவுட்லைனா செயின் ஸ்டிச் நம்ம வந்துட்டு போடுவோம். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணுவோம். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு செகண்டு ஃபில் பண்ணுவோம். ஆனா, எப்பயும் போல நம்ம அவுட்லைன் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த 2 ஸ்டிச் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னாவே இது ரொம்ப ஈஸி தான். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டபுள் ஸ்டாண்டர்ட் த்ரெட் எடுத்துக்கிறோம் எப்பயும் போல். எடுத்துகிட்டு நான் அவுட்லைன் போட்டுக்கிறேன். லீஃபோட நுனி பகுதியிலேருந்து நான் ஆரம்பிச்சுட்டு அவுட்லைன் செயின் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். அவுட்லைனாக செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் குட்டி குட்டி செயினாக போட்டுவாங்க. அவுட்லைன் வந்துட்டு நான் டபுள் ஸ்டாண்டர்ட் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிங்கிள் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணி அவுட்லைன் மட்டும் போட்டுக்கலாம். பட் உள்ள ஸ்டிச் போடும்போது டபுள் ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக சிங்கிள் ஸ்டாண்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது த்ரெட்டு. ஓகேவா? டபுள் த்ரெட்டு தான் வந்துட்டு உள்ள ஸ்டிச் போடும்போது யூஸ் பண்ணணும். அவுட்லைனுக்கு மட்டும் நீங்கள் சிங்கிள் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போடுற 3 டைப்புக்குமே இதே மாரி தான். ஓகேவா? அவுட்லைனுக்கு மட்டும் சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டிச்சுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் த்ரெட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் கம்பல்சரி. இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அவுட்லைனுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். இப்போது அவுட்லைனுக்கு உள் பக்கமாக, அதாவது நுனி பகுதிக்கு கீழே த்ரெட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? நான் என்ன த்ரெட்டை கட் பண்ணல, கண்டினியூவாக அதே தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு த்ரெட்டு விட்டுக்கோங்க. ஓகே, எனக்கு இவ்வளோ லென்த்து போதும். இது வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். இதே மாதிரி தான் ஸ்டிச் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண போகிறோம். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு செகண்டு ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நான் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். அவுட்லைனுக்குள்ளே ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச் வரும். அப்படியே த்ரெட்டை கொண்டு வந்துட்டு சென்டர் லைனில் ஒரு ஸ்டிச் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அதே மாதிரி அவுட்லைனுக்குள்ளே ஒரு ஸ்டிச் வரும், அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் வரும். அவுட்லைன் மேலேயே போடக்கூடாது, அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக தான் நம்ம போடுறோம். இந்த ஸ்டிச் வந்துட்டு சென்டர் லைன்லேயே நம்ம போட்டுட்டு வரோம். இதுவும் வந்து கொஞ்சம் நெருக்கமாக தான் நம்ம போட்டுட்டு வரணும். இந்த ஸ்டிச் வந்துட்டு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 டைப்புமே நல்லா உங்களுக்கு வந்துட்டு லீஃப் ஃபில்லிங்க்கு யூஸ் ஆகும். த்ரெட்டு மட்டும் இந்த மாதிரி லீஃப் ஃபில்லிங்கில் நீங்கள் போட்டுட்ருக்கும் போது கட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பிசுறு தட்டாமல் கட் ஆகாமல் நம்ம போட்டோம்னா தான் நம்ம போடுற ஸ்டிச் வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்கும். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே வந்துட்டு டவுட் எப்படி கேட்கணும்னு கேட்குறீங்க. நீங்கள் கமெண்ட்
கமெண்ட் பாக்ஸ்லேயே நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நம்ம பாதி அளவுக்கு ஸ்டிச் போட்டுட்டு வந்துட்ருக்கோம். இந்த அவுட்லைன் வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு தான் ஸ்டிச் போடணுமான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் பிகினர்ஸுங்கிறனால நீங்கள் அவுட்லைன் போட்டுகிட்டே ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த லீஃபோட ஷேப் அழகாக கிடைக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்லைன் தேவையில்லை. நீங்கள் உள்ளே இருக்கிற ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெளிப்பக்கமாக நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுக்கலாம். அது வந்துட்டு சில்க் த்ரெட்லேயும் சரிலையோ இதுலேயோ ஒன்று கொடுக்கலாம். கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுக்கலாம். இல்லைன்னா பீடு ஒர்க் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ஸ்டோன் செயின் கூட நம்ம கொடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ நான் முடிக்கிறப்போ கிட்டக்க வர வர எப்படி நான் வந்துட்டு முடிக்கிறேன்னு பாருங்களேன். அந்த சென்டரில் வந்துட்டு ஸ்பேஸ் இல்லை, ஆனால் நான் எப்படி ஸ்டிச்சு கொண்டு வரேன்னு பாருங்களேன். இப்போ பாருங்கள், உள் சைடாக ஒரு ஸ்டிச் போடுறேன், வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டேன். த்ரெட் எடுத்துகிட்டு வந்துட்டு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். கீழே வர வர நம்ம எப்படி ஸ்டிச் போடுறோமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கவனமாக போடுங்க. இங்கே வந்துட்டு நான் எண்டு நட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு ஆஃப் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டோம். செகண்ட் ஆஃப் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள் சைடு வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. நான் த்ரெட்டை கட் பண்ணல, அப்படியே தான் கண்டினியூ போட்டுட்ருக்கேன். உள் பக்கமாக இருந்து த்ரெட்டை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டில் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணோம்ல அதே மாதிரி எடுத்துகிட்டு வெளி சைடு கொண்டு போங்க. அதாவது அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இனி இதே மாதிரி தான் நம்ம ஓகேவா. ஃபஸ்ட் நம்ம ஸ்டிச் போட்டோம்ல அதே எடுத்து கொண்டு வந்துட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். லாக் ஸ்டிச்சுங்கிறது குட்டி செயின் தான். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம்ல இந்த சைடு, அந்த செயினோட ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, அந்த செயினோட அதே அளவுக்கு இந்த பக்கம் எடுக்க போகிற ஃபஸ்ட்டு செயினும் எடுத்து நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கிறீங்க. இப்போது சேம் இந்த சைடு நீங்கள் எப்படி ஸ்டிச் போட்டுட்டு வந்தீங்களா அதே மாதிரி தான் த்ரெட்டை கொண்டு வந்துட்டு சென்டர் லைனுக்கு ஒரு செயின் எடுத்துகிட்டு பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச்சு. சென்டரில் வந்துட்டு கேப் அதிகமாக வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டிச் அப்படி தான் போடணும். அதாவது சென்டரில் கேப் வரும் இல்லையா, அந்த கேப்பு அதிகமாக வராமல் பார்த்துக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா ஸ்டிச்சுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு போட தான் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். டெய்லி வந்துட்டு ஒரு 2 hours வந்து நீங்கள் இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக போட தான் நமக்கு வந்துட்டு நல்ல கை வந்துட்டு நல்லா வந்து பழகும். இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் சரி ரெஸ்ட் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 week விட்டாலும் நீங்கள் பழகினது அத்தனையுமே வந்துட்டு வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்கள் இதை நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வீட்டில் இருந்தே கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் என்னோடய சேனலில் நான் நிறைய பேசிக் ஆரி ஸ்டிச்லாம் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ வீட்டிலேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஏன்னா வெளியில் போய் கற்றுக்க டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி வீட்டில் இருந்தே கூட நீங்கள் ஆரி கிளாஸ் வந்து படிச்சுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். பாருங்கள், நான் ஸ்டிச் எப்படி கொண்டு வரேன்னு நல்லா கவனிங்க. ஸ்பேஸ் கம்மியாக அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் போட்டு வரேன். ஓகே, ஸ்டிச்சோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஓகே, இனி நம்ம இதை எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை சுற்றி நம்ம வந்துட்டு 2 mm பீடு வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதனால் 2 mm பீடு வந்துட்டு நான் கொடுத்துக்க போகிறேன். இப்போது நான் வந்துட்டு நரம்பு தான் எடுத்திருக்கேன். எப்பயுமே நம்ம வந்துட்டு பீடு ஒர்க் போடுறதுக்கு முன்னாடி லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பீடாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 mm பீடு தான். சுகர் பீடை தவிர இது எல்லா பீடுமே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பீடை தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். சுகர் பீடுமே அந்த கூர்மையான இந்த மாதிரி கூர்மையான ஷேப்பு கிட்ட வரும்போதில் ஒவ்வொரு பீடை தான் நான் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய முக்கியமான பேசிக் ஸ்டிச் தான் நான் வந்துட்டு என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு நல்லா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதே மாதிரி அந்த பீடுமே எப்படி ஃபாஸ்ட்டாக போடணுன்னு கேட்குறீங்க, அதுவுமே நீங்கள் போட போட தான் உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் வரும். ஸோ இப்போ இதுவும் ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். சென்டரில் மட்டும் அதிகமாக கேப் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கேயும் வந்துட்டு நான் பீடுக்கும் எண்டு நாட் போட்டு நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது சென்டரில் கொஞ்சமாக கேப் இருக்குது இல்லையா, அங்கே வந்துட்டு இதே 2 mm பீடு கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணல, கண்டினியூஸாக நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே, இங்கேயும் பீடு கொடுத்து நாம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த கேப்பை வந்துட்டு ஹைட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்டோன் செயின் கூட நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். சுகர் பீடு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு 3 டைப்பில் வந்துட்டு லீஃப் ஃபில்லிங் நம்ம பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த டைப் வந்துட்டு பிடிச்சிருக்கோ நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து எல்லா டைப்புமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ளவுஸ்லன்னு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டைப் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் போட்டிருக்கிற 3 டைப்புமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 3 டைப்புமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது 3மே உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும், நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைப் 2வும் டைப் 3யும் வந்துட்டு எண்டில் நம்ம எந்த மாதிரி முடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்துட்டு பார்த்துட்டு ஸ்டிச் போடுங்க. இப்போ இந்த 3 டைப் ஸ்டிச்சும் வந்துட்டு நம்ம ஒரே வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அதனால் நல்லா கவனித்து போடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.